நரேந்திர மோடி 3வது முறை ஜூன் மாதம் பதவியேற்க கூடும் வீர நடை நரேந்திர மோடி முதல் ரகசிய திட்டம் என்ன என்று கேட்டால், தமிழ் என்று நரேந்திர மோடி பேசுவதன் காரணம் இன்டர்நேஷனல் ஸ்டடி ஆன் திருக்குறள். அதற்கு நியூயார்க்கில் ஆபீஸ் திறக்க இருக்கிறார். ரவியுடன் பல மத்திய அரசாங்கங்களுடைய அமைப்புகளில் சந்தித்து ஒரு ரகசிய குறிப்பு கொடுத்திருக்கிறார். ட்ரக் மெனேஸ் இன் சினி இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி. DMK also tried for Senthil Balaji for electioneering. விடல அவங்க. ஆனால் கேஜ்ரிவாலை விட்டுருக்காங்க. அண்ணாமலைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப். இஸ் he going to be ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி இன் அடிஷன் டு தமிழ்நாடு பிஜேபி சீஃப்? மத்திய அரசாங்கத்தில் அவருக்கு அவங்க சர்வீசஸ் எடுத்துப்பாங்களே தவிர அண்ணாமலையை முதலமைச்சராக பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணும். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டால் இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட்டு. தமிழ்நாடுல ஓட்டு ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி சொல்லி கம்மி பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எலெக்ஷன் ஆபீசர் சாகு என்பவர் திமுகவினுடைய ஏஜென்ட். தமிழனை ஏன் ஒடிசாவில் சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் கேட்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி ஒரு சிவதாஸ் மீனா, அவர் திமுகவில் சேர்ந்தால் மு.க. ஸ்டாலின் அவரை முதலமைச்சர் ஆக்குவாரா? அவர் ஒரு ராஜஸ்தான்காரர். சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் ஸ்ரீதர். சார் வெல்கம் பேக். நிகழ்ச்சி நிரல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்று நரசிம்ம ஜெயந்தி. பானக சுவாமி என்று சொல்லக்கூடிய மங்களாகிரியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மன் என்னுடைய குல தெய்வம், எங்களுடைய குடும்பத்தினுடைய தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு ஸ்ரீதரனுடைய நேயர்கள், என்னுடைய நேயர்கள் நல்ல வாழ்க்கை, இன்பற்ற வாழ்க்கை, துன்பமில்லாத வாழ்க்கை, அதையும் தவிர அவர் எப்படி வெள்ளத்தின் பானக நீரை சாப்பிடுவாரோ அது மாதிரி தித்திக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும், ப்ராஸ்பரிட்டி வேண்டும், ஜாய் வேண்டும், பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரை நினைத்து ஒரே ஒரு வரி ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அந்த மங்களகிரி லக்ஷ்மி நரசிம்மனை நினைத்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் நமாமிகம். ஸ்ரீதர், ஒன்னே ஒண்ணு, நான் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மனுக்கு நான் போயிருக்கேங்க, மலை ஏறி போயிருக்கேன். ஃபாதர் தூக்கா ஜெகநாதாச்சாரியான்னு பேரு, சான்ஸ்கிரிட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவரோட நான் போயிருக்கேன். அப்போ அகோபிலே கௌருட சைல மத்தியே கிருபாவசாது கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியாம் சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று சொல்லி நாம் இருவரும் இதை பானக சுவாமியினுடைய ஆசிகளை கோரி நாம் ஆரம்பிக்கலாம். தாங்கள் கேள்வி கேளுங்கள். இன்று விறுவிறுப்புடன் இருக்கக்கூடிய இந்த விவாதம் நாட்டினுடைய, தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றும் என்று நினைக்கிறேன். செய்தர். வண்டர்ஃபுல் சார். முதல் கேள்வி சார், லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க மோடி ஃபர்ஸ்ட் 100 டேஸுக்கு ஃபுல்லா பிளான் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு, புது ஸ்கீம்ஸ் ஆர் அதிரடி திட்டங்கள்னு சொன்னீங்க. அது என்னன்னு ஏதாவது ஹிண்ட் கொடுக்க முடியுமா சார்? நிச்சயம் சார். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது நிச்சயம். அவர் முதல் 125 நாட்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த 25% எக்ஸ்ட்ரா இப்ப ஆட் பண்ணிருக்காரு. எதற்குன்னு கேட்டீங்கன்னா, யூத்துக்காக, யூத்தினுடைய இன்ஸ்பிரேஷனுக்காக. முதலாக நரேந்திர மோடியினுடைய ரகசிய திட்டம் என்ன என்று கேட்டால், பதவியேற்றவுடன் 10ஆம் தேதி ஜூன் மாதம் பதவியேற்க கூடும் என்று டெல்லியில் உலாவுகிறது செய்திகள். காரணம், 13ஆம் தேதி அயல்நாடு செல்ல வேண்டும், G7 மற்றும் புட்டினை சந்திக்க வேண்டும், ஜோ பைடனை சந்திக்க வேண்டும், ஆஸ்திரேலியன் அதிபர்களை சந்திப்பதற்கு இந்தியா விஸ்வகுரு ஆக வேண்டும் என்றால் 3வது முறையாக ஜெயித்து வீர நடை நரேந்திர மோடி அந்த சிகக்கு பங்கள ரெட் கார்பெட் சிகக்கு கம்பளத்தில் நடந்து போவாரே, அது அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருடைய ஆட்சிகள் 140 கோடி மக்களுடைய ஆட்சிகளுடன் அவர் போவதற்கு முன்பாக நரேந்திர மோடியுடைய முதல் ரகசிய திட்டம் என்ன என்று கேட்டால், இந்தியாவில் ஒரு சோசியல் செக்யூரிட்டி, சமூக நல திட்டங்கள். 70 வயது மேல இருப்பவர்களுக்கு இலவச சுகாதார திட்டம், அதற்கு அடல்
திட்டம் என்று பெயர் வைக்க இருக்கிறார்கள். ஆயுஷ்மான் பாரத்தினுடைய தொடர்ச்சியாக அது இருக்கும். எப்படி கொரோனா காலத்தில் நரேந்திர மோடி 140 கோடி உயிர்களை காப்பாற்றினாரோ, சில பேர் மறைந்து விட்டார்கள். உடல் காரணமா அவர்களுக்கு மரியாதை தெரிவித்து நரேந்திர மோடியினுடைய ஒரு திட்டம் என்பது இதுதான் ஸ்ரீதர். அதே போல அரசியல் திட்டங்கள் பல இருக்கலாம். மந்திரி சபை மாற்றங்கள், யார் சபாநாயகராக வர இருக்கிறார்கள், ஒருவேளை நிதின் கட்கரியை சபாநாயகராக போடுவாரா அல்லது சிவராஜ் சிங் சௌஹானை சபாநாயகராக போடுவாரா என்றெல்லாம் யோசித்து வருகிறார்கள். மந்திரி சபை மாற்றங்கள் இருக்கும், புது புது கவர்னர்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். எப்படி அவர் வெற்றி பெற்றார் அதை பற்றி பேசியாக வேண்டும். ஸ்ரீதர், கட்சிகள் இல்லாத எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு மைனாரிட்டி நேரேட்டிவை வச்சுட்டு அப்பீஸ்மெண்ட் பாலிசியை வச்சுட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. அதை நரேந்திர மோடி முறியடித்தார். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்கள், இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்துவர், சிக், ஜெயின் போன்றவர்களுக்கெல்லாம் அப்கா சாத், அதையும் தவிர சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ற ரீதியில் தான் நரேந்திர மோடி செயல் திட்டம் செய்தார். திடீரென்று முஸ்லீம் என்று சொல்வதற்கு காரணம் நரேந்திர மோடியின் பாம்பின் கால் பாம்பெரியும். ஸ்ரீதர், there is a proverb in Tamil, Sridhar, only snake will know its leg. There is no leg for snake, but it knows how it crawls. அந்த மாதிரி பாம்பின் கால் பாம்பெரியும்னா நரேந்திர மோடி knows what is the policy of ராகுல் காந்தி, காங்கிரஸ். அதனாலதான் அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி வந்து மேனிஃபெஸ்டோ வந்தவொடனே அது எழுதினது ப. சிதம்பரம். அவர் நினைச்சார் ரொம்ப தந்திரமா பண்ணணும்னுட்டு. ப. சிதம்பரத்துக்கு எவ்வளவு அறிவு கூர்மை இருக்கிறதோ அதை விட 100 மடங்கு நரேந்திர மோடிக்கு அறிவு கூர்மை இருக்கிறது என்பதை ப. சிதம்பரம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் 100 days 125 days உடையது. நீங்க இனிமேல் கேள்வி கேட்கலாம். I get emotional because the way in which Mr. Narendra Modi fought the election for தேசியம், nationalism, அதைத்தான் தமிழ்நாட்டில் அவர் வேரூன்ற வைக்கிறார். தமிழ் என்று நரேந்திர மோடி பேசுவதன் காரணம் ஸ்ரீதர், முதல் 100 நாட்களில் நரேந்திர மோடி செய்யக்கூடிய மாபெரும் திட்டம் இன்டர்நேஷனல் ஸ்டடி ஆன் திருக்குறள் என்று சொல்லி அதற்கு நியூயார்க்கில் ஆபீஸ் திறக்க இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன். அது சங்கல்ப பத்திர எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒரு பாயிண்டா இருக்கிறது. இதுதான் ஸ்பெஷல் ஸ்கூப் ஃபார் ஸ்ரீதர் வியூவர்ஸ். ஓகே, வண்டர்ஃபுல் சார். சார், இப்போ யூசிசி மாதிரியான திட்டங்கள் ஏதாவது இருக்கலாமா சார் 100 daysல? வரும் ஸ்ரீதர். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரையும் he has to settle down. முதல்ல மினிஸ்ட்ரி ஃபார்மேஷன். UCC is a best one, and moreover Indian voters, especially 140 crore voters, have been mentally prepared. அதுக்கு ஒன்று ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரியோ சர்ப்ரைஸ் மாதிரியோ வேண்டாம். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் 16 judgments are there on that. Every political party knows it. ஈவன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலே சொல்லியிருக்காங்க. இது நேரு பண்ண வம்பு தானே தவிர ஒரு நாட்டில் 2 சட்டங்கள் எப்படி இருக்க முடியும், அதை ஒழித்து விடுவார். அது வந்து ஆகஸ்ட் இருக்கும்னு சொல்றாங்க ஸ்ரீதர். சார், இப்போ phase 5 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு சார். phase 6 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்னர் டெல்லியில என்ன பண்றாரு சார்? அதுல என்ன ஸ்கூப் இருக்கு சார்? நல்ல பாயிண்ட் யூ ரைஸ் திஸ் ஸ்ரீதர். R.N. ரவி, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, நேற்று டெல்லி வந்தார். செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி. அவருடன் பேசியதெல்லாம் சில ரகசியங்களாக வைக்க வேண்டும் என்றாலும் தாங்கள் தூண்டிவிட்டீர்கள். அதை நான் ஓப்பனாக சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு ஏன் R.N. ரவி அவர்கள் வாய்மூடி இருக்கிறார் என்று கேட்டார்கள். பிரதிதினம் ஏதாவது ஒரு கதை வந்து கொண்டிருக்கும் ஸ்டோரி. நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 3வது முறையாக வரக்கூடிய சமயத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, BSF என்ற பல மத்திய அரசாங்கங்களுடைய அமைப்புகளில் R.N. ரவியுடன் தெரிந்தவர்கள், பழகியவர்கள், அவர் கீழ் பணிபுரிந்தவர்கள் இப்பொழுது உயர் பதவியில் இருக்கிறார்கள். They are in director general position. அவர்களை சந்தித்து ஒரு ரகசிய குறிப்பு கொடுத்து இருக்கிறார் ஸ்ரீதர். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி. 6-page note, top secret note. And it's related to drug issue in Tamil Nadu, sir? Drug menace in cine industry, especially. Cine industry. Students, laborers. சார், ஒன்னே ஒன்று ஸ்ரீதர், R.N. ரவியினுடைய திட்டங்கள் அனைத்துமே அடுத்த 10 வருஷத்துக்கு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு யோசிக்கக்கூடிய இடவில் தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து 40 வருஷம் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்ததுனால ப்ரொஜெக்ஷன்ஸ் நல்லா பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி கொண்டு வருமா, இல்லை ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வேணுமா,
இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்பாக இண்டஸ்ட்ரி வரணும்னா, ஹெல்த் நன்னா இருக்கணும்னா, எக்கானமி நன்னா இருக்கணும்னா இந்த ட்ரக் மெனேஸை ஒழிக்கணும். இட் ஹஸ் பெனிட்ரேட்டட் இன்டு எவ்ரி செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு சொசைட்டி. ஸ்டூடெண்ட்ஸ், சினி இண்டஸ்ட்ரி, பஸ் டிரைவர், கார் டிரைவர், பாலிட்டிஷியன்ஸ், சினிமா ஆக்டர்ஸ், எத்தனையோ இருக்கு ஸ்ரீதர். 1 2 இல்லை ஸ்ரீதர். மெனேஸ் என்ன அனலைஸ் பண்ணியிருக்காரு. He has come and created an atmosphere for next government to take interest in this. அடுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் என்று சொன்னாலும் அமித்ஷாவிற்கு தயாரிக்கக்கூடிய சில பின் குறிப்புகள், பேக்ரவுண்ட் நோட்ஸ், இதை பற்றி நாம் மேலாக பேசுவது உச்சிதமாக இருக்காது. காரணம், இந்த அறிக்கை மூலம் ஒரு மாபெரும் இன்னலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம RN ரவியினுடைய சித்தாந்தம். மருந்து என்பது மேரிட் லைஃபை கெடுக்கிறது. எத்தனையோ சினி ஆக்டர்ஸ் கமிட் சூசைட், டைவர்ஸ், ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியான்ஸ், LGBT, இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் ட்ரக்ஸ் தான். இப்ப பாருங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ்ல, சினி இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோயினுடைய வாழ்க்கையை பாருங்க, பர்சனல் லைஃப். ஒண்ணு சொல்றேன் ஸ்ரீதர், நீங்க ஒரு 1000 crores 2000 crores வச்சுக்கலாம் ஸ்ரீதர். உங்களுடைய பீஸ்ஃபுல் வாழ்க்கை இல்லைன்னா டைவர்ஸ் வச்சுட்டு என்ன சார் வேண்டி கிடக்கு? அந்த நீங்க செத்து போச்சு எடுத்துட்டு போறீங்க ஸ்ரீதர். வெரி பீஸ்ஃபுல் லைஃப். அதை கெடுக்கிறது இந்த ட்ரக்ஸ். இது இப்ப சமீப காலமாக தமிழக சினிமா துறையில் ஒரு சினிமா பாடகி சுசித்ரா ராமதுரை என்பவர் ஒரு வீடியோ போட்டு இருக்கிறார். அதனுள் நாம் போகாமல் இருப்பதற்கு முன்பாக ஆளுநர் RN ரவியினுடைய ஒரு குறிப்பு தான் முக்கியம். நாம் இனி அரசியல் பேசலாம் ஸ்ரீதர். சார், மூவிங் ஆன் சார், நான் முன்னாடி கேட்ட கேள்வி phase 5 and phase 6, குறிப்பா நீங்க இருக்கிற டெல்லி எப்படி இருக்கு சார்? அப்புறம் phase 5ல என்ன மாதிரி வந்திருக்கு? 25th election Sridhar இங்க. Tomorrow is the last day Sridhar. 2 times Prime Minister spoke, and second thing, Aam Aadmi Party ரொம்ப tough fight கொடுக்குது BJP-க்கு. There is no Congress in Delhi. The fight between Aam Aadmi Party and directly with BJP கடுமையான இருக்கிறது. இது நடுவே சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்பெஷல் பர்மிஷன் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு கிடைக்காத ஒரு புது முறை சுப்ரீம் கோர்ட். ஏன்னா DMK ஆல்சோ ட்ரைட் ஃபார் செந்தில் பாலாஜி ஃபார் எலெக்ஷனியரிங், விடல அவங்க. ஆனால் கேஜ்ரிவாலை விட்டுருக்காங்க. வர வெல்கம் பண்ணணும். அத்தை வி ஹேவ் டு வெல்கம் இட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோடது இட்ஸ் அ லா. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்னுடைய ஜட்ஜஸ்னுடைய அப்ரோச் என்ன இருக்குங்கிறது நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா 2ஆம் தேதி போயிட்டாருன்னா அந்த பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா பர்மனன்ட் ஜெயில்னா என்ன பண்றது சொல்லுங்க. அதுக்காக கூட இது ஒரு செட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜெயிலேருந்து வந்துட்டு அப்புறம் he got into another rigmarole. அவர் சுவாதி மாலிவால் அடிச்சுட்டு அந்த 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 மொபைல் இந்த பாருங்க, இந்த மொபைல்ல எல்லாம் இருக்குது ஸ்ரீதர். There is one institute in Mumbai. And they will delete every chat of yours. ஆனா அந்த வைபவ் குமார பாம்பேக்கு இட்டுட்டு போயிருக்காங்க போலீஸ். சிபிஐக்கு இந்த கேஸ் போயிடும். சிபிஐ will retrieve it. அவர் ஊழல் செய்தது வெளிவந்துவிடும். வைபவ் குமார் யாருக்காக பேசினார்? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காகத்தான் பேசினார். இது ஒரு கதை. இது ஒரு கிரிமினல் ரெக்கார்டு. பர்சனல் ரெக்கார்டுக்கு வாங்க. சுவாதி மாலிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் 20 வருஷமாக தொடர்பில் இருக்கிறார். NGO நடத்தினாங்க 2 பேர். ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன் எல்லாம் வச்சுட்டு. They are very close friends. அதுல சில சமயத்துல Sunita Kejriwal, wife of Arvind Kejriwal, also suspected their relationship. இது என்ன ஸ்டூடெண்ட் பீப்புள் ரிலேஷன்ஷிப்பா, பாலிட்டிஷியன் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப்பா, இல்லை என்ன தெரியல. அதனால she used to abuse. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னாங்க சுனிதா கேஜ்ரிவால். சுவாதி மாலிவால் distanced and she went to USA. She was absconding for 3 months. இப்போ 3 ராஜ்யசபா MPs from பஞ்சாப் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அபிஷேக் மனு சிங்கை கொண்டு வரணும் உள்ள. அதுக்காகத்தான். இதெல்லாம் ஒரு ரிக்மரோல். இது நடுவில் உங்களுடைய மனசுக்கு இனிய நண்பர் ஒரு பெண்மணியாக அரவிந்த் கெஜ்ரிவால் நினைத்தால் அதுதான் சமூக வலைதளங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி தலைவரிடமும் சுவாதி மாலிவாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நட்பை பற்றி வதந்திகள் உருவாகின்றன. அதை பற்றி நாம் ஊர்ஜிதம் செய்ய முடியாது. அது தனிப்பட்ட வாழ்க்கை.
பேசக்கூடாது அதை பற்றி. அந்த ஒரு சித்தாந்தத்தில் நான் இருக்கிறேன். எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். யூ சூஸ் யுவர் லைஃப் அண்ட் யூ சூஸ் யுவர் ஓன் லைஃப் டு லிவ் இன் லைஃப். டெல்லியை பொறுத்த மட்டும் ஸ்ரீதர், ஆல் 7 seats பிஜேபி will win. ஆம் ஆத்மி பார்ட்டி will lose all the 7, including Congress. How is East Delhi, sir? East Delhi is a toss-up ன்னு சொல்றாங்களே சார். The East Delhi where I live, எல்லாத்தையுமே நெக் அண்ட் நெக் தான் இருக்குது. கம்ஃபர்டபிள் ஃபார் பிஜேபி சார். பிஜேபி, ஓகே சார். மூவிங் ஆன் சார், இப்போ கேபினெட் ஃபார்மேஷன் பத்தி பேசுனீங்க. அதுல யார் யார் ஜாயின் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுல இருந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா சார்? அது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு ஸ்ரீதர். அண்ணாமலைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப். He was drafted தெலுங்கானா, டெல்லி, மும்பை, குஜராத், ஆந்திர பிரதேஷ், பெங்களூரு எல்லாம். Is he going to be General Secretary of BJP in addition to Tamil Nadu BJP chief? புரிந்து பார்க்கணும் இல்லையா? இவர் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா மந்திரி ஆக்குனாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு? இது நடுவுல லாஸ்ட் டைம் வி டிஸ்கஸ் தமிழ்நாடு அசம்பிளி மே கோ ஃபார் ஏடி எலெக்ஷன்ஸ். அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ 25. ஏன்னா இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். தன்னுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சம் ரோட் ஷோஸ் வச்சிருக்காரு. அதை தவிர மெடிக்கல் ட்ரிப் கூட இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் துணிந்து வருகிறார் என்று தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டால் தமிழ்நாடு அரசாங்க சட்டசபையை கலைத்து விட்டு ஏன்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாக்கம் திமுக மேல அதிகமா போயிடுச்சு. 22% வருது ஸ்ரீதர். இப்போ பிஜேபிக்கு அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அது 35 ஆயிடும் ஸ்ரீதர். அப்போ டிஎம்கே இதுக்கும் டவுன் ஆயிடும் சார். அதை கட் பண்ணணும், ஆன்டி இன்கம்பன்சியை கட் ஷார்ட் பண்ணோம்னா கோ ஃபார் ஏர்லி எலெக்ஷன் தான் அவருடைய தீரி. அதுக்கு கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா தெரியல, கூட்டணி கட்சிக்காரங்களை ஒத்துக்கிறாங்களா இல்லையா தெரியாது. எதிர்கட்சி வீக்கா இருக்கச்சு இப்போ வி மஸ்ட் ஸ்ட்ரைக் தி ஐஆர்டி ஷார்ட் பார்க்கிறார் அவர். இதுதான் சூழ்நிலை. அப்போ கமிங் டு தி பாயிண்ட், அண்ணாமலையை வந்து முதலமைச்சராக பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் அவருக்கு அவங்க சர்வீசஸ் எடுத்துப்பாங்களே தவிர they won't give any responsibility other than focusing on Tamil Nadu. ஆனால் அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க சார். இன்கேஸ் தமிழிசை gets elected, அவங்க வந்து she resigned the governorship. She took a plunge. அவங்க ஜெயிக்காலும் சரி ஜெயிக்காட்டாலும் சரி she is in for a major role. ஸோ இதுல வேரியஸ் காம்பினேஷன் இருக்கு ஸ்ரீதர். இதெல்லாம் நம்ம நரேந்திர மோடி மனதை எக்ஸ்ரே பண்ண முடியாது சார், நம்மளால பண்ண முடியாது. ரைட். சர்ப்ரைஸ் தமிழ்நாடு will be his focus. சார் இப்போ இந்த எலெக்ஷன் இது அப்போ இந்த ஓட் டேலி இன்க்ரீசஸ் பத்தி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். ஃபார்ம் 17C பத்தி ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன சார் பேக்ரவுண்ட், என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ்ல? இந்த ஏடிஆர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு ஒரு என்ஜிஓ இருக்கு சார். அவங்களுக்கு ஏதான ஒன்று பண்ணிட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இது தோணி அது கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஜார்ஜ் சோரேஷனுடைய ஏஜென்ட்டுங்க சார். அவங்கெல்லாம் அதுக்கு பேக்கப் பண்றது பிரசாந்த் பூஷன் ஸ்ரீதர். அவர் ஏதான ஒன்று இங்க டைப்ரைட்டிங் மிஷின் வச்சு டைப் அடிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுறது. ஏதான ஒன்று ராக்கெட் அடிச்சுட்டு இருப்பாரு. அதான் பிஏஎல் மாஸ்டர்ன்னு சொல்றாங்க. பிஏஎல் குரு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குரு. ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் ரன் டவுன் ஹிஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஆனா அவர் செய்யறது முழுக்களுமே ஆன்டி கான்ஸ்டிடியூஷன், ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி நேஷனலா தான் இருக்கு சீதர். இப்போ வந்து 17C ஃபார்ம் ஒன்னு சொல்றேன். யூ வேர் இன் கோயம்புத்தூர், யூ அண்டர்ஸ்டுட் தி கான்ஸ்டிடுவன்சி. ஐ ஹவ் பீன் டு கோயம்புத்தூர் 5-10 years ago. I know the topography and geography and history of longitude, attitude. அது எல்லாம் தெரியும். ஒரு பர்டிகுலர் பூத் கோயம்புத்தூருடைய சவுத், அங்க 1800 voters ஆர் தேர் ஸ்ரீதர். ஒரு பர்டிகுலர் பூத் 792 வச்சுங்க, ஒரு இமேஜினரி ஃபிகர். அந்த பூத் அண்ணாமலைக்கு ஒரு எல்லா பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸினுடைய பார்ட்டியினுடைய ஏஜென்ட்ஸ் உட்காந்துப்பாங்க. As Sridhar goes into the polling booth, your number will be called out. 794 Sridhar அட்ரஸ் பண்ணிப்பாங்க. எல்லாரும் டிக் மார்க் பண்ணிப்பாங்க. இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்.
அதை வந்து கால்குலேட் பண்ணி 1340 ஓட்ஸ்ல 872 ஓட்ஸ் போல்டு இது இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கைத்து வாங்குவாங்க. ஆல் தி அண்ணாமலை ஏஜென்ட், டிஎம்கே ஏஜென்ட், ஏடிஎம்கே ஏஜென்ட், சிபிஐ யார் யார் கண்டெஸ்ட் பண்ணாங்க, இண்டிபெண்டன்ட் கூட வந்து உட்காரலாம். அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதை போய் கொஸ்டின் பண்றாங்க ஏடிஆர். ஏன்னா அது விபேட்ல இறங்கல, இங்க காங்கிரஸ் பிரஸ் பண்ணது தாமரைப்பூ காமிக்குது, அது போடுது சார். ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஏன் என்டர்டெயின் பண்றாங்கன்னு தெரியல. வி ஆர் நாட் கிரிட்டிசைசிங் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் யூரியா பாலிசி, இந்த பாலிசி எல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் பண்ணுறதா, கான்ஸ்டியூஷனை இம்பீச் பண்றாங்களா, அதெல்லாம் விட்டுட்டு ஏடிஆர் வந்து அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், they should also file a case why DMK gave 15 crores to CPI CPM in Tamil Nadu in 2022. அதை பத்தி ஏன் ஏடிஆர் பண்ணல? ஆன்கோயிங் ஸ்டோரி. அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸ்ரீதர். அது கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். இப்போ 24/7 மீடியா, யூடியூப், சோசியல் மீடியா, காசிப்பிங் சென்டர் இருக்கிறதுனால ஃபார் எவ்ரிதிங் யூ அனலைஸ், தட் கிரியேட்ஸ் யுவர் பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ். அது தப்பு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இங்க இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட்டு, தமிழ்நாடுல மட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி சொல்லி கம்மி பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எலெக்ஷன் ஆபீசருடைய இயலாமை, இனபிலிட்டி, கெப்பாசிட்டி இல்லாத இருக்குது. அந்த சாகு என்பவர் திமுகவினுடைய ஏஜென்ட்னு சொல்றாங்க பாஜகவினர், அதிமுகவினர். அது உண்மைதான். அது சார் என்னோட கடைசி கேள்வி சார். லார்ட் ஜெகநாத் நம்ம ரத்ன பண்டார் கீஸ் வந்து தமிழ்நாடுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதை வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து இது வெறுப்பு பிரச்சாரம், இப்படி ஏன் பேசுறாரு மோடி அப்படின்னு சொல்றாரு. அதோட பின்னணி என்ன சார்? அங்க வந்து வி.கே. பாண்டியன் ஒரு தமிழ்காரர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் சார். நவீன் பட்நாயக்கு பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கார் சார். ஹி அண்டர்ஸ்டுட்ஸ் நவீன் பட்நாயக் வெரி வெல். நவீன் பட்நாயக் made him as a heir apparent. அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் தான் இவங்களே சொல்றாங்க. அதனால பிஜு ஜனதா தள் பார்ட்டியில் குழப்பம் வந்து நிறைய பேர் பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. They don't want an outsider as a chief minister. உதாரணத்திற்கு இப்போ அந்த தமிழனை ஏன் ஒடிசாவில் சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் கேட்கிறார்கள். அந்த ரத்னாகர் பண்டார் என்பதை பற்றி பாண்டியனை தான் குறிப்பிடுகிறார் நரேந்திர மோடி. இப்ப தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு டாக்டர் ஸ்ரீதர் தொலைக்காட்சி மூலமாக ராஜகோபாலன் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். பத்திரிகையாளனாக 40 வருட நாடாளுமன்றத்தினுடைய அமைப்புகளை தமிழ் பத்திரிகைகளுக்கு எழுதியதனால், தினமணியில் நான் பல ஆண்டுகள் பணிபுரிந்ததனால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி ஒரு சிவதாஸ் மீனா, நாளை அவர் திமுகவில் சேர்ந்தால் மு.க. ஸ்டாலின் அவரை முதலமைச்சர் ஆக்குவாரா? அவர் ஒரு ராஜஸ்தான்காரர், அவர் ஒரு வட இந்தியர். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான், அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோபாலகுவர குடும்பம் என்று அண்ணாமலை சித்தரிக்கிறாரே, வர்ணிக்கிறாரே, அது மாதிரி அவங்க குடும்பத்திலே தான் வருவாங்களே தவிர புதுசா யாருமே கொண்டு முடியாதாங்க. இப்ப சிவதாஸ் மீனாவை கொண்டு வந்துட முடியுமா சீஃப் மினிஸ்டர்? அதைத்தான் நரேந்திர மோடி அங்க சொல்லுகிறார். பாண்டியனை எப்படி கொண்டு முடியும்னு. சோ ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் சொல்லுவது, நரேந்திர மோடி 5ஆம் தேதிக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அந்த ஸ்டேட்மெண்ட் வித்ட்ரா பண்ணிடுவார் ஸ்ரீதர். ஓகே, we'll wait and watch sir. Sir, with that we'll end our show sir. நன்றி sir. வணக்கம். Namaste. Thank you.